வாழ்வில் ஏதாவது சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொழிலில் தோல்வி, செல்வத்தில் தோல்வி, அல்லது அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை, அல்லது விரும்பிய ஒரு மணமகனை திருமணம் முடிக்கவில்லை, அல்லது நோய், அல்லது இழப்புகள், அல்லது உயிரிழப்புகள், இப்படி வாழ்வில் எது நடந்தாலும், அல்லது கல்வியில் தோற்றாலும், ஒரு விளையாட்டில் தோற்றால் கூட இன்றைய காலத்தில் பலரை பார்க்கிறோம், இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு, ஐயோ இப்படி நடந்து விட்டது, எப்படி வெளியேறப் போகிறேன், எப்படி வாழப்போகிறேன், எதற்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மலையில் மூழ்கி கொண்டு இன்னும் பலர் கோழைகளாக மாறி உயிரையே, எது நடந்தாலும், எதை வாழ்வில் சந்தித்தாலும், எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும், உடலாலும், மனதாலும், எண்ணத்தாலும், செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு அவன் தன்னை வருந்தி உணர்வான். ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டோடி வந்து அவனை தாக்கினால் எப்படி அவன் மரணத்தை பயப்படுவானோ அது போன்று பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு பயப்படுவான். ஆனால் இவன் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய முஃமின், இவன் தௌபாவை செய்யக்கூடிய முஃமின். ஆனால் ஒரு பாவி முனாஃபிக் யார் தெரியுமா? அவன் பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். ஆனால் அவனுடைய உணர்வு, அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எதுவோ அது போன்றுதான் இருக்கும் என்று. இது யாருடைய நிலைமை? என் நிலைமை உங்கள் நிலைமை இல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அந்நதமு அத்தௌபா, பாவத்தை உணர்தல் தான் அல்லாஹ்வை நோக்கி மீளுதல் என்றார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது. அவன் மீண்டால் பாவத்திலிருந்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவன் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்தால் அது பெரிதாகி அவனுடைய உள்ளத்தையே அது இருளாக்கி விடுகிறது என்று. பாவங்கள் அதிகமானால் உள்ளம் இருளாகும். உள்ளம் இருளானால் அல்லாஹுடைய வெளிச்சமோ, குர்ஆனுடைய வெளிச்சமோ, தீனுடைய வெளிச்சமோ, ஈமானுடைய வெளிச்சமோ நுழைய முடியாது.